கடவுள் அஜித்தா, அஜித் தான் கடவுளே, அஜித் அஜித் மகாம அஜித் 10ஆம் தேதி தியேட்டர் கிளியுது. மாஸ்டர் மாசு மாசு வேற மாதிரி நான் வாலிலாம் பாத்துட்டோம். பில்லா வாலி எல்லாருமே சேர்ந்து பயங்கரம் பயங்கரம். ஏப்ரல் 10 மாமே மாசு மாசு மாசுனா தரமான சம்பவம். சூப்பரா இருக்குண்ணா. தலை இனிமேல் வேற லெவல் ஆக போறாரு. வேற லெவல் தலைடா பில்லா பேக் வேலை கருத்து இந்த படம் தான் அஜித் தலை பில்லா எல்லாமே இறங்குது. தலை 10ஆம் தேதி தான் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வேற மாதிரி ப்ரோ. கெரியர் பெஸ்ட் ஃபிலிம். நல்லா இருக்கீங்களா? கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் லோடிங் ஃபேன் பாய் சம்பவம்னா இதான். நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, இதான் தலை படம். தலை பார்த்துதான் இட்லி கடையில இருந்து எந்த கடை வேணாலும் வருது. தலைதான் தலை படம். தலை பார்த்தா போய் நாங்க வருவோம். 10ஆம் தேதி வரோம். அஜித் குமார் 2.0 ப்ரோ. தலமான டீசர் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. சம்பவம் ப்ரோ. சம்பவம் இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கு. மச்சான் ப்ரோ. அம்மா ப்ரோ மச்சாவா இருக்கேன். வேற மாதிரி ப்ரோ. தூக்கி சொல்லணும். எல்லாரும் பேச அந்த மாதிரி இருக்கு டீசர். என்ன பண்றது சொல்லி வானாத்தல உடுத்தல. அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியாதுல்ல. நான் சொல்லிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேற மாதிரி செதுக்கிருக்காங்க. அந்த மாதிரி செதுக்கிருக்காங்க. நல்லா உள்ள போயிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடாதா, பழைய படம் மாதிரி ஆயிடாதா இது அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா ஆதிக் ஜிவி பிரகாஷ் செதுக்கிருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரேமும் ஃபேன் பாய் தான். பில்லால மாதிரி ஒரு லுக்ல வருவாரு. அந்த ஒரு டைலாக் நோபர் கொட்டை தெரியுது கட்ட தெரியுது. அந்த டைலாக் தான் பாருங்க. தல வசூல் முக்கியம் இல்ல தல. அந்த ஆளு வேற ரகம். நீங்க இவரை வச்சு வசூல் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. வசூல் இருந்தாதான் இவர் பெரிய ஆளு அப்படின்னு. ட்விட்டர்ல எல்லாம் அப்படிதான். இவரெல்லாம் வந்து வசூல் இல்ல அதனால கீழே போட்டுலான்னு. ஆனா அந்த ஆளுக்கு ஒரு படம் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாரையும் சாப்பிட்டு போயினே இருப்பாரு வீட்டுக்கு. ஓ வேற லெவலு. பேசலாமா? ஒரு ஃப்ரேமும் அப்படி செதுக்கி இருக்கானுங்க. எந்த லுக்க பாக்குறதே தெரியல. வருஷத்துக்கு முன்னாடி பில்லாவை பார்த்த மாதிரி இருக்க பாரு ப்ரோ. படம் செம்மனா. படம் வேற லெவலு. படம் வந்து டீசரை பார்த்ததுக்கு படமே வந்து படம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஃபீல் இருக்கு. கடைசியில ஒரு டைலாக் சொல்லுவாரு, மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல்னு. ஐயோ வேற மாதிரி. அவர் என்னதான் சொல்லலாம், தலைன்னு கூப்பிடாதீங்க, கடவுளையே கூப்பிடாதீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு அவர்லாம். அதெல்லாம் தாண்டி இப்ப மை டார்லிங் மிஸ்ட் யூ ஆல்னு சொல்றப்ப அப்படியே எங்க பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. அந்த அளவு ஃபீல் செம்ம. ஏப்ரல் 10 வெயிட்டிங். நாங்க கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும். அந்த டைலாக்காகவே ட்ரெண்டிங். அந்த டைலாக்கே வேற மாதிரி. கடைசியில மாஸ்டே தான். கண்டிப்பா ப்ரோ. நான் தலை ஃபேன். ரொம்ப நாளா தலை ஃபேன். நான்லாம் அதெல்லாம் கண்டிப்பா மங்காத்தா மாதிரி ஒரு சம்பவம் செய்யற படம் இது. அவ்வளவுதான் ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ எல்லா கெட்டப்பும் மாஸ் தான். தலை நார்மலா வந்தாலே மாஸ் தான் ப்ரோ. மற்ற ஆக்டர் கூட கலரிங் பண்ணிட்டு அது இதுன்னு பண்ணுவாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் கலரு, கார் ரேஸ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ஒரு ட்ரிப்ட் அடிப்பா இருக்கு பாருங்க எல்லோ கலர் கார்ல இருந்து. அதெல்லாம் மாஸ் ப்ரோ. அதெல்லாம் ஏப்ரல் 10 வெயிட்டிங். அவ்வளவுதான் சம்பவம். ரியலா ஒரு பிக் சம்பவம் தான் போல. ஏன்னா வருஷத்தோட 2வது படம். எப்பவுமே வந்து தலை அப்டேட் வரும், தலை அப்டேட் வரும். எங்க போனாலும் அப்டேட்காக கேட்டு செம்ம ட்ரீட்டா 2.5 வருஷம் கழிச்சு ஒரே வருஷத்துல 2 படம். அதுவும் 6 மாசம் கேப் கூட இல்ல, 2 மாசம் கேப்ல. ஸோ ஜான்ல படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த 2 மாசத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ 100% வெயிட்டிங் தான். எங்க தலைவா உள்ள எங்க கேட்க எனக்கு அதான் சொல்றேன். இப்போ நான் டீசர் கட்ட இதுக்கப்புறம் தான் தெளிவா ஹெட்போன்ஸ் போட்டு என்னால டைலாக் சொன்னாரு அதெல்லாம் நான் கேட்கணும். ஏன்னா உள்ள எங்க கேட்க விட்டானுங்க கத்திட்டு மட்டும் தான் இருந்தானுங்க. அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ பவர். அந்த வாரம் வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம வைப், சூப்பரா இருந்துச்சு. திருப்தியா வெளில வந்திருக்கும். ஜிவிபியோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ஸோ அவரும் செலக்டடா சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ பார்க்கலாம். ஸோ ட்வீட் போட்டுட்டே இருக்காங்க அடிக்கடிக்கு. ஸோ ஆக்டிவா வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஜிவிபியும் சரி, சுரேஷ் சந்திராவும் சரி. அந்த ஒரு வெயிட்டிங், அந்த ஒரு வைப்புக்கு திருப்தியா இருந்தா போதும். ரொம்ப சொல்லவே முடியல. அவ்வளோ ஆமா தளபதி இருந்தாலும் இவரை விட்டு கொடுக்க முடியுமா? ஸோ 2 பேரும் வேற வேறையா? இல்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒண்ணுதான். அவர் எப்படி பார்ப்போம், இவரும் அப்படிதான் பார்ப்பேன். கண்டிப்பா. ஸோ ஒரு 3 லுக்ல காமிச்சிருக்காங்க. குட் பேட் அக்லின்ற மாதிரி.
ஸோ எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த இதுக்கு செட் ஆகும் தெரியல. இதை நிறைய பேர் ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாங்லியோட படம் ஜாப்பனீஸ் படம் மாதிரி த குட் த டெவில் த காப் அந்த மாதிரி படம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டயர் 1ல இருக்க ஆக்டர் வந்து ஸோ ஜோன் அவுட் ஆகி மூவி பண்றாருன்னா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி டயர் 1 ஆக்டர்ஸ் டயர் 1 விடுங்க, டயர் 2ல போனாலே வந்து ஸோ ஒரு ஹீரோ எனக்கு ஒரு மாஸ் சீன் இருக்கணும், ஒரு மாஸ் சாங் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாம விடாமுயற்சி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தலைவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மாஸ் சீன் இல்லாம, ஒரு மாஸ் இன்ட்ரோ இல்லாம, ஒரு மாஸ் சாங்ஸ் இல்லாம ஒரு அந்த ஃப்ளோலயே பார்த்தோம் அந்த படத்தை. ஸோ அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மீட்டிங். அவர் என்ன சொல்ல போறாரு, அஜித் வாழ்க இவர் வாழ்க நீங்க எப்போ வாழ போறீங்க தான் கேட்க போறாரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம திருந்தினாதான் உண்டு. நம்ம திருந்துற வரைக்கும் அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அவர் வந்து யாரும் திருத்த போதில்லை. நீ நீ இப்படி பண்ண ஒரு தடவை சொல்லிட்டு இருப்பார். அவர் அவரோட ஃபேன்ஸ் நம்ம தான் அதை கேட்டு ஒழுங்கா திருத்தி ஒழுங்கா இருக்கணும்.